சார் வணக்கம் சார். பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? யார் கொல்லப்பட்டாலும் தப்பு தான். ஒரு அரசியல் பின்னணி இருக்குது. அரசியல் காரணமா இருக்கலாம், சொந்த காரணங்களா இருக்கலாம். கொலைக்கான காரணங்கள் யாருக்கு தெரியும்? ஒரு அரசியல்வாதி கொல்லப்பட்டிருக்கிறார், அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது. அது சென்னை தலைநகரத்தில் நடக்குதுங்கும் போது அது கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும். ஏன்னா நான் அவரை பற்றி கேள்விப்பட்டதில்லை, தெரியாது. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் இவர் இப்போ வந்திருக்காருன்னு தெரியுது. அதுக்கு முன்னாடி அகில இந்திய கல்வி முன்னேற்ற கழகம்னு நடத்திட்டு இருக்காரு தேவநாதா, அவர் தான் இருந்தார். அவர் அதை விட்டு போயிட்டு தான் இப்போ மாயாவதி கட்சி தானே, மாயாவதி அதுக்கு அவர் தான் இருந்தார். அப்புறம் அது கொஞ்ச நாள் இல்லை, தேவநாத வெடிப்பானதுக்கு அப்புறம் அந்த கட்சி என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ இவர் இருந்திருக்காரு போட்டிருக்கு. எதுவாக இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங்னு இல்லை, ஒரு கட்சிக்காரன் இல்லை, கொலைங்கிறது சென்னை நகரில் நடக்குதுன்ற போது கொஞ்சம் பெருசாக தப்பா சீரியஸாக தான் பார்க்கணும். சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் கவனிக்கும். அதனால இந்த மாதிரி படுகொலைகள்லாம் சமீப நாட்கள்ல ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது. படுகொலைகள் எல்லா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒருத்தன் அடிச்சுக்கிறதுக்கும் இது பண்ணிக்கிறதுக்கும் ஆயுதங்கள் கிடைக்கிறதுக்கும் கூட்டங்கள் போகிறதுக்கும் எல்லாத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்த நீ கொலைங்கிறது சர்வசாதாரணமாக இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்வேதாங்கிற ஒரு பெண், ஒரு பார்ப்பன பெண் பட்ட பகலில் எல்லாத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டு அவன் தப்பிச்சு போனான். காலையில் 11 மணிக்கு பீக்காக வரல. அதே மாதிரி சேலத்தில் ஆடிட்டர் ரமேஷ், பாஜக சேர்ந்தவர், அவர் அவ்வளோ பெரிய ஆள், பட்ட பகலில் வெட்டி போட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி உள்ள இந்த கேஸெல்லாம் வெளியே வரல. என்னாச்சு ஏதாச்சு யார் பண்ணா எதுன்னு தெரியல. அது மாதிரி நிறையா இருக்குது. கொலைகள் நிறையா நடந்துக்கிட்டு. போலீஸே நடத்தின கொலைகள் சாத்தாங்குளம் மாதிரி இருக்குது. அரசியல்வாதிகளால் பண்ண இந்த இது பொள்ளாச்சி பாலியல் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மாதிரி நிறைய இந்த கொலைகள் எல்லா இடத்தையும் நடந்துக்கிட்டு. இவர் தலைவராக இருக்கிறதுனால இது கொஞ்சம் பெருசாக வந்துருக்குது. கொலை தினசரி நடந்துக்கிட்டு தான். அது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கணும். சில ஆயுதங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இன்னும் இந்தியாவே பொதுவாக இன்னும் இந்த கொலை பண்ணுறதுல மாடர்ன் டெக்னாலஜி எதுவுமே யூஸ் பண்ணல. இன்றைக்கும் கத்தி எடுத்து குத்துறது, அடித்து கொள்வது, இப்படி தான் இருக்கிறாங்க. நிறைய ஆயுத இது பிரயோகங்கள், துப்பாக்கியில் சுட்டாடுற மாதிரி கொலைகள்லாம் இப்போ நடக்கலை. ஆக இன்னும் பழைய காலத்து ஸ்டைலில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போலீஸ் கவனிச்சாக்கா கொஞ்சம் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் சுலபம். ஏன்னா இப்போ ஐரோப்பிய நாடுகள் மற்ற நாடுகள்லாம் துப்பாக்கியெல்லாம் சுலபமாக கிடைக்கும். இப்போ இந்தியாவில் அது கிடையாது. அப்படியும் ஆயுத கட்டுப்பாடு இருக்கிற ஊரில் பழைய ஆயுதங்களை வச்சு இவ்வளோ கொலைகள் நடக்குதுன்னாக்கா காவல்துறையினுடைய பங்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இதுக்கான பதிலை அவங்க சொல்லணும். அரசியல் காரணங்கள் தான் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்காது. இப்போ அரசியல்வாதிங்கிறதுனால அரசியல் காரணத்தை நம்ம எடுத்த எடுப்பில் ஃபர்ஸ்ட் அதைத்தான் போடுவோம். அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவருடைய நடவடிக்கைகள் என்ன இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? இப்போ அந்த ஸ்வேதா அந்த பெண்ணு சொன்னது அன்னைக்கு உடனே அந்த பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவருடைய சொந்தக்கார பொண்ணு, அந்த பொண்ணு உடனே ஒய்ஜி மகேந்திரன் என் ஜாதியை சேர்ந்த ஒரு பார்ப்பன பெண் பட்ட பகலில் கொலை செய்யப்பட்டிருக்கா, அது இதுன்னு போட்டு பெரிய இஷ்யூ ஆக்கினாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆளையை காணும். அப்புறம் பார்த்தாக்கா அதில் ஏதோ வேற பல விஷயங்கள் இருந்ததா சொல்கிறாங்க. அதே தான் ஆடிட்டர் ரமேஷ். அந்த கேஸ் அப்படியே மூடி மாச்சிட்டாங்க. அவங்களே அதை பற்றி கேட்கல. இன்றைக்கி எவனும் அந்த பாஜகக்காரன் யாரும் அதை பற்றி பேச மாட்டான். ஏன்னா அவன் உள்ளே போனாக்கா மேட்ரு வேறு மாதிரியா போகுது. அது மாதிரியான பல விஷயங்கள் அரசியல்னு நம்ம எடுப்பில் பார்க்குறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அரசியல் காரணங்களுக்காக எவ்வளோ கொலைகள். இப்போ திமுக மந்திரி அந்த ராமஜெயன்றவருடைய கொலை அது நடந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. இன்றைக்கி ஒன்றும் போயிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டே இருக்கு. என்னத்தினால அரசியல் காரணம்னு சொல்றது தான் வேற என்னன்னு சொல்றோம் யாரு. அதே மாதிரி ஆலடி அருணா படுகொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு வரல, அதை பற்றி எப்படி பண்ணாரு என்னன்னு தெரியாது. திமுக தான் எம்பியா இருந்தார். அவர் மகன் அமைச்சராக இருந்தது. ஆலடி அருணா மகன். அதெல்லாம் அரசியல் காரணமாகிறது நமக்கு தெரியாது. எடுத்த எடுப்பில் நம்ம பார்க்கும்போது அரசியல் பின்னணி உள்ளதுனால அரசியல் காரணமாக இருக்கலாம்ங்கிறது ஒரு அனுமானம். வேற என்னென்ன காரணங்கள் போக பார்த்தா தெரியும். இருந்தாலும் சென்னை தலைநகரில் ஒரு பிரபலமான ஒரு மனிதர் கொல்லப்படுகிறாருன்னா அது மேட்டர் ஆஃப் கன்சர்ன். போலீஸ் அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கு. அது சந்தேகம்.
இந்த காலகட்டத்திலயும் இந்த அறிவாளால் வெட்டி செய்யப்படுகிற இந்த படுகொலை அப்படின்றது நடக்குது அப்படின்னு. அதுதான் சொல்றேன், நம்ம இன்னும் மாடர்ன் டெக்னாலஜிக்கு போகலங்கிறேன். ஓ, எங்க ஜாதி வழக்கப்படி நாங்கெல்லாம் ஜாதி பார்க்கறது வேற விஷயம். ஜாதி வழக்கப்படி நாங்கெல்லாம் அறிவாளர்கள் கூப்பிட்டோம். ம். எங்க சொந்த ஊர் அந்த நாமக்கல் பரமத்தி வேலூர் பக்கத்துலதான் எங்க. கொலை பண்றதுக்குன்னே அறுவாள் செய்வாங்களா? ஆமா, கொலை பண்றதுக்கு? ஆமா, அதுக்குன்னே செய்வாங்க. படிக்கும் போதே சின்ன வயசுலயே எங்களுக்கு அதை சொல்லி கொடுப்பாங்க. ஓ, பள்ளிக்கூடத்துல சின்ன வயசுல எங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. இல்ல அது பயத்துக்கு சும்மா வெட்டுறதா இல்ல வேலையா? அதுதான் 2 வாரத்தை பேசுற அவ்வளவுதான் முடிச்சு போடுவேன். அப்படித்தானே வாழ்ந்தான். நாகரிகமா இல்லையே. அதாவது எனக்கு சொல்லி கொடுத்து ஒண்ணு மாத்திரம் தான் ஞாபகம் இருக்கு. அறிவாள் எடுத்து இப்படி இருக்கணும், அவன் உடனே குனிவான். ஆமா, குனிஞ்ச அப்புறம் தான் வெட்டணும். அவன் குனியறதுக்கு விடு, அது இது பண்ண உடனே அவன் குனிவான். நீங்க வீசுனீங்கன்னா குனிஞ்சிரும், போயிடும். நீங்க இந்த பக்கம் போகும்போது அவன் வயிற்றுல குத்திடுவான். அதனால இப்படி ஆட்டு போது குனியும் போதுல குனிஞ்ச பிறகு வெட்டணும். இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்பதான் எங்க அப்பா என்ன சொன்னாரு, அவரு பிரிட்டிஷ் ஆர்மியில வேலை பார்த்தாரு, ராணுவ வீரர். இன்னும் ஏன்டா அறிவாளை எடுத்துட்டு பழைய காலம் மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, வேலு கம்பு இதெல்லாம் தூக்கி போடுங்க. டபுள் பேரல் கன் வாங்கி வச்சுட்டாரு. இதெல்லாம் சுட்டு பழகங்கன்னு எங்களுக்கு துப்பாக்கியில் சுட கற்றுக் கொடுத்தாரு. எனக்கெல்லாம் சுட கற்றுக் கொடுத்தாரு. நாங்கள் அதுக்கப்புறம் அதில் ட்ரைனிங் எடுத்தோம். குற்றப்பரம்பரைன்னு தானே எங்களை எல்லாம் வச்சிருந்தாங்க. வெள்ளைக்காரனுக்கு எதிர்ப்பாக நாங்கள் நிறையா இருக்கிறோம்னு சொல்லி தானே எங்களை எல்லாம் வச்சிருந்து, எங்கள் ஜாதிக்கு குழந்தைகள்லாம் பிறந்தாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து குழந்தை பிறந்திருக்குன்னு எழுதி வைக்கணும். அப்புறம் அந்த அப்பா வந்து ரெகுலராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுதி போட்டு இதெல்லாம் இருந்தது. சுதந்திரம் வந்த பிறகு தானே அதிலிருந்து எங்களை எல்லாம் விடுவிச்சார் போராட்டத்துக்கு. இதெல்லாம் இது அரசியல் காரணங்களுக்காக வெள்ளைக்காரன் பல இந்தியர்களை, பல தமிழ் மக்களை வந்து சில குறிப்பிட்ட ஜாதியாரெல்லாம் வந்து குற்றப்பரம்பரை வச்சிருந்தோம். அதெல்லாம் இருந்தது இன்னைக்கு. பட் இன்னைக்கு அதெல்லாம் தள்ளி ஒடிச்சிட்டா. இன்னைக்கு அறிவாளின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக சொல்றேன். அறிவாள் எடுக்கிறது நம்முடைய ஆதி காலத்துல இருந்து இருக்கிற, சொல்லப்போனா முதல் ஆயுதமே அதுதான். இன்னைக்கு நம்ம கேட்கறது வந்து ஆம்ஸ்ட்ராங்குங்கிற ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவர், ஒரு அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறவர் ஒரு பட்ட பகல்ல கொலை சாயந்தரத்தை எப்படி நடந்தது? அது ஈவினிங் டைம் நேரத்தில் நடக்குதுன்னா ஆட்டோவில் வந்து அடிச்சுட்டு போறாங்கன்னா ஒரு கும்பல் வந்து வெட்டியிருக்காங்க, ஒரு 6 பேர் கொண்ட கும்பல். ஆனால் ஆனா நேரத்தில் நடக்கிறது அதான். கொலையை நடத்த முடியாது, கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கலாம், சீக்கிரம் அது பண்ணலாம், அவ்வளவுதான் முடியும். ஏன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு போடுறாங்க தலைவர்களுக்கெல்லாம். எந்த செக்யூரிட்டி ஆஃபீஸராக எந்த கொலையாவது தடுத்து நிறுத்தியிருக்கான அந்த தலைவர்கள் கொள்றது? அவனால என்ன உபயோகம்னாக்கா, தலைவர் சுட்டப்பட்டாலோ அல்லது கத்தியால் குத்தப்பட்டாலோ உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கிறதுக்கு தான் செக்யூரிட்டி ஆஃபீஸர் யூஸ் ஆயிருக்கும். கொலையை தடுத்ததான் இன்னைக்கு உள்ள வர்றாரு கிடையாது. எகிப்துடைய ஜனாதிபதி முபாரக், இது ஆர்மி செரிமோனியல் பேரேட் நடக்குது, இவர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, அது சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆர்மி அந்த செக்யூரிட்டியில் அந்த ஆர்மி பரேட்டில் போயிட்டு இருந்தோம், 2 பேர் வந்தாங்க, நேராக ஷூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. 2 பக்கமும் செக்யூரிட்டி நிற்கிறான், என்ன பண்ணிட முடியும்? ஒன்றும் நடக்காது. அதே மாதிரி தான் ராஜீவ்காந்தி சிலோனுக்கு போகும்போது அந்த ஒரு போல ஆர்மிக்காரன் அடித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் தவிர்க்க முடியாது. உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது பண்ணுறது தான் அவங்களால பண்ண முடியுமே ஒழிய, கொலையை நடக்கிறத வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருந்திருக்கணும். ஒருவேளை இவர் செக்யூரிட்டி கேட்டு அது அந்த செக்யூரிட்டியை வச்சுக்கிட்டு இது மாதிரி நடந்திருந்தாக்கா தப்பு போலீஸ் மேலே ஒரு 10% கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா 50% இது வந்து பொறுப்பு வந்து போலீஸ். இது மாதிரி சொல்றதுனால சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ அதிமுக நிர்வாகி கூட ஒருத்தர் சேலத்துல வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ இங்க சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா போயிடுச்சுன்றாங்க. அப்போ வந்து இவ்வளவு மீடியாக்கள் இல்லை, இப்ப மீடியாக்கள் இருக்குது, சின்ன சின்ன விஷயம்லாம் பெருசா போடுறீங்க. அப்ப இதை விட அதிகமா நடக்கும் கொலை. நடந்துகிட்டு தாங்க இருந்தது. எங்க காலத்துல நடக்காதுதான் இப்ப நடக்குது. இப்போ அந்த காலத்துல இருந்தா இம்மானுவேல் கொலை வழக்கெல்லாம் எப்படி நடந்தது? KVK சாமி கொலை வழக்கெல்லாம் எப்படி நடந்தது? கலைஞரை பாண்டிச்சேரியில துரத்தி அடிச்சு அவர் வந்து ஒரு குடிசைக்குள்ளார புந்தல தப்பிச்சார், உயிரோட கொடுத்தல பார்த்தார். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு காரில் போகும்போது காரில் வந்து அடிச்சு அவர் காரை சேதப்படுத்தி கொல்ல பார்த்தாங்க. சீஃப் மினிஸ்டருக்கு அதெல்லாம். காந்தி எவ்வளவு பெரிய பாதுகாப்புல இருந்தாருங்க. கையெடுத்து கும்பிட்டான், உள்ள எடுத்து போய் எடுத்து சுட்டுட்டான், என்ன பண்ண முடிஞ்சது? அவ்வளவுதான்.
அதனால இந்த கொலைகள்லாம் வந்து ஆஹ், மக்கள் கூட்டம் இவ்வளவு பெருசா இருக்கிற இடத்துல இந்த கொலைகள் வந்து தவிர்க்கிறதுங்கிறது நடக்கிறாங்க. எங்க எவன் நடத்திட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான், கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கிறதுனால இதெல்லாம் நீங்க போட்டீங்க. ஒரு ப்ராப்ளமா அந்த தெருவில் இந்த இந்த கொலையை ஒட்டி எத்தனை கொலை நடந்ததோ அதை ஒட்டி யாருக்கு தெரியும்? இது மாத்திரம் தான் செய்தியில் வந்துருக்கு. இதனுடைய இதா வந்து எதிரொலியா வேற இடங்கள்ல கூட சில கொலைகள் நடந்துக்கலாம், பத்திரிகைகள் வராமல் இருந்திருக்கலாம். மீடியா கவரேஜ்னால தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு மீடியா கவரேஜ் நிறைய இருக்கிறதுனால நமக்கு செய்திகள் அந்த காலத்துல இதெல்லாம். ஆனா அப்பவே ஆள வந்தார் கொலை வழக்குன்னு ஒரு கொலை வழக்கு, அது அதனாலதான் ஒரு தினசரி பத்திரிகை பிரபலம் ஆனது அந்த கொலை வழக்குல தான். அது அந்த கொலைகாரங்க எவ்வளவு சாமர்த்தியம்னா, 2 பேர் இதுக்கு ப்ரொஃபஷனல் மர்டரர்ஸ் இல்லை. ஒரு சொந்த பிரச்சனையின் காரணமா அவர் கொல்லப்படுறாரு. தலைய கொண்டு கடல்ல போட்டாங்க, பாடியை மாத்திரம் ஒரு ட்ரங்க் பொட்டியில வச்சு ட்ரெயின்ல வச்சுட்டாங்க. ஏதோ ஒரு ஊருக்கு போற எந்த ட்ரெயின் கூட தெரியாம வச்சுட்டாங்க. ட்ரெயின்ல அந்த பாடி கண்டுபிடிக்கப்படுது, வடநாட்டுக்கு போற ஒரு ட்ரெயின்ல. அதே நேரத்துல கடல்ல ஒரு தலை கிடைக்குது. அன்னைக்கு இருந்த ஒரு டாக்டர் ஃபோரன்சிக் சீஃப், என்னுடைய சீஃப் தான், பேர் மறந்துட்டேன். அந்த தலை இதில் வச்சு பொருத்தி இது ரெண்டும் ஒண்ணுதான் கண்டுபிடிச்சார். பாருங்க கொலை எப்படி நடந்தது. மெரினா பீச்சில் தலை கிடைக்குது, வைசாக்லயும் எங்கேயோ பாடி கிடைக்குது. அது ரெண்டும் ஒண்ணுதான் கண்டுபிடிச்சு பல்வேறு வகையில் அவர் ப்ரூவ் பண்ணார், அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஒரு கொலை வந்து அன்னைக்கு அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் தூத்துக்குடி KVK சாமி வழக்கு, திமுக தலைவர் கொலை வழக்கு பெரிய ஃபேமஸ் வழக்கு. அது மாதிரி அதே மாதிரி பாண்டிச்சேரியில கலைஞர் வந்து தோரத்தி அவர் வந்து அந்த அவரை ஒரு குடிச்சக்குள்ளார போட்டு மூடி மறைச்சு காப்பாற்ற பார்க்குற அந்த குடிச்சுக்கு நெருப்பு வச்சாங்க. உயிர் படிச்சது பெரிய விஷயம். அதே மாதிரி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது அடிச்ச அடியில் அதில் தான் அவர் கண்ணு போனார். உயிர் பிழைக்கிறதே கஷ்டம். இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. காந்தி கொலை வழக்கெல்லாம் எல்லாமே இருக்கு. ஸோ கொலைகளுக்கு வந்து இது இவ்வளோ பெரிய ஜனத்தொகையில் கொலைகள் நடக்கிறதுங்கிறது அவங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறது முடியாது, குறைக்க முடியும், அவ்வளோதான் செய்யும். இது எப்படி சார், ஒரு கூலிப்படையா இருக்குங்களா இல்ல தனிப்பட்ட விரோதத்தினால அவங்களே வந்து கொலை பண்ணியிருக்காங்க? ரெண்டும் இருக்கலாங்க, இது உள்ள போனாதான் தெரியும். வெட்டி கொள்றதுக்கெல்லாம் கூலிப்படை இருக்கு. ஆமா, இன்னைக்கு இருக்கிற வறுமையில ஏதாவது பண்ணி பொழைக்கணுங்கிறது தான். அடியாட்கள்ங்கிறவங்க காலாகாலமா இருந்திருக்காங்க. ஆதித்த கரிகாலனை கொள்றது அடியாட்கள் தானே கொள்றாங்க. 3 பாப்பானுக்கு சேர்ந்து கொண்டாடுங்க. அதை மறைக்கிறதுக்கு தானே பொன்னியின் செல்வன் கதை எழுதுனாரு. பாப்பானுக்கு பேர் கட்டு ஓடி விடாது. இந்த சினிமாவில் இன்னும் ஜாக்கிரதையா அந்த பாப்பா அதை இன்னும் பெருசா மறைச்சு, அதனால அந்த படம் காலியாச்சு. ஆக இது காலாகாலமா நடக்குது, எல்லா காலத்தையும் நடக்குது. அப்போ பார்லிமெண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது சீசரை வந்து அத்தனை பார்லிமெண்ட் மெம்பரை சேர்ந்து குத்தி கொள்றாங்க. கடைசியா புரூட்டஸ் கொள்றான், கத்தியில குத்துறான். யூடியூப் புரூட்டஸ் தென் ஃபால் சீசர் கொடுத்து சாப்பிட்றான். காலகாலமா நடக்குது இதெல்லாம் வந்து. இது இன்னைக்கு இது பரபரம். தடுத்திருக்கலாம்ங்கிறது ஒரு இது. எதையுமே எதையுமே தடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதையும் தாண்டி தான் நடக்கும். ஒரு மருத்துவரா சொல்லுங்க, இது மாதிரி வெட்டி போட்டு உயிர் பழிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்களா? வெற்ற இடத்த பொறுத்தது. வயிற்றுல குத்துறாங்க, பல சமயத்துல காப்பாத்தீங்க. ஓகே, ஈரல்லாம் பெருசா பாதிக்கப்படலைன்னா காப்பாற்ற சொல்லலாம் முடியும். முதுகுல குத்துனாக்கா பெருசா பாதிப்பு இருக்காது, ஏன்னா லங்ஸ் ஒரு வேளை பாதிக்கப்படலாம். அது கீழே எல்லாம் குத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப உள்ள வந்ததுக்கு பிறகுதான் ஆர்கனை உற்பத்தோடும். இப்போ நெஞ்சுக்கு நேரம் இப்போ நெஞ்சில் குத்துனீங்கன்னு வச்சுங்க, இதயத்தில் குத்துனா முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. மண்டையில் அடிக்கிறீங்க, மூளை கலங்கி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல வெட்டுறீங்க, மூளைக்கு போகிற ரத்த குழாய் இதாகிடும். அதனால தான் கழுத்தை வெட்டுறதுக்கு காரணம் அதுதான். இதில் அடிக்கும் போது மூளைக்கு போகிற ரத்த குழாய் வெட்டுறது மாத்திரம் இல்லாமல் முதுகு தண்டு, அந்த நரம்பு மண்டலம் அது வெட்டுது. நரம்பு மண்டலம் கேட்டால் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கு போடுறதுல என்ன பண்ணுறோம், நம்ம தூக்கு போடும்போது என்ன பண்ணுறோம்னா அந்த கயிறை இறுக்கி கட்டுறோம். இறுக்கி கட்டி இது பண்ணுறோம், தொங்க விடுறோம். அது தொங்க விடும்போது அந்த கயிறு தடால்னு விழுந்தாலும் இந்த கயிறு இருக்குது. இருக்கும்போது இந்த தண்டு விட உடஞ்சிடும். தண்டு விட உடஞ்ச உடனே செயல் அப்படிதான் சாகுறாரு. இந்த பக்கம் வந்து குரல் வழி நெருக்கிடுது, பின்பக்கம் தண்டு உடத்தை உடைச்சிடுது. சாவு இமீடியம் இருக்கிறது சுலபமான சாவுங்கிறான். அதான் கேட்ட உனக்கு எப்படிடா தெரியும், சுலபமான சாவுன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க?
செத்து இருந்தாலும் தான் தெரியும். செத்தவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தது. ஒரு இங்கிலீஷ் படத்துல வரும், அவன் இதை விட சுலபமா அவங்க வந்து தூக்க தண்டனையே கிடையாது ஐரோப்பிய நாடுகள்ல. கேஸ் சேம்பர்ல வச்சு இது பண்ணுவாங்க. அந்த கேஸ் சேம்பர்னாக்க ஒரு சேர்ல கட்டி வச்சிருவாங்க, ஒரு விஷவாயை திறந்து விடுவாங்க, திறந்து மூக்குல வச்சிருவாங்க, நெபுலைசர் வைக்கிற மாதிரி. அது உள்ள போனவங்க இறந்துருவாங்க. அப்ப அவளுக்கு அந்த அந்த தண்டனையை கொடுத்துருவாங்க அந்த ஹீரோயினுக்கு. அந்த படத்துல கொடுத்துட்டு அதில் உட்கார வச்சுட்டு அவன் அதை மாற்றத்துக்கு முன்னாடி சொல்லுவான், நல்லா ஆழமா மூச்சு எடுத்துக்கோ, உனக்கு சாவறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி பார்த்துட்டு, உனக்கு எப்படிடா தெரியும்? How do you know? Take a deep breath. It will help you to die easily. How do you know? சாகும்போது கூட ஜோக். இதெல்லாம் வந்து சில முறைகள். கொலை பண்றதுங்கிறது வந்து எப்படி ஆரம்பிச்சது, ஹிஸ்டரி ஆஃப் தி வேர்ல்டுன்னு ஒரு படம் வந்தது, அதை காட்டுவாங்க. ஒரு காட்டை எடுத்து போட்ட உடனே அது கீழே விழுந்துருவான், செத்து போயிட்டாங்கன்னா அதான் முதல் கொலைம்மா ஆதி மனிதர்கள். இது மாதிரி கொலைக்கெல்லாம் வந்து அந்த சன நேரத்துல வர்ற வேகம். இன்னைக்கு வந்து கூலிப்படைகள் நிறைய இருக்காங்க, காரணம் வறுமை, வேலையின்மை. ஏதாவது அவனை தீர்த்து விட்டா உனக்கு இவ்வளவு கொடுக்குறேன்னாக்கா சரி, நாம ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, குடும்பம் நல்லா இருக்கும். அப்படியே பல சமயங்கள் வந்து ஒரு கொலை கூட்டுறதுக்கு வந்து உடனே தண்டனை கொடுக்குறீங்க, எடுத்துக்கிட்டு போறீங்களே. சாத்தாங்குளம் கேஸ் 4 வருஷமா நடக்குது. பாலியல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு 4 வருஷமா நடந்துட்டு என்ன பண்ணி. அப்படியே ஒரு அக்ரிகல்ச்சர் மாணவிகளை வந்து நெருப்பு வச்சு கொடுத்துருங்க, ஜெயலலிதா குற்றம் இது ஜெயிலுக்கு போறாங்கிறதுக்காக. அதுல என்ன பண்ணீங்க, அந்த 3 மாணவிகள் நெருப்பு வச்சு கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, இன்ஃபுளுன்ஸை வச்சு காப்பாத்திட்டீங்கல்ல. அது மாதிரி காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. நல்லா இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தாலே இப்படிதான் சட்டம் ஒழுங்கெல்லாம் சந்திச்சிருக்குது அப்படின்ற. நான் சொன்னது போல அதிமுக நடக்கும். அதிமுக காரர்கள் தான் 3 பேருக்கு சார். இப்ப சமீபத்துல பார்த்தோம், 1 வீக்ல 2 படுகொலை வெட்டி கொண்டிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடிதான் சேலத்துல வெட்டி கொண்டாங்க. இப்ப 2 பேருமே அரசியல் பிரமுகர்கள். அதான் அரசியல் பிரமுகர்கள்லாம் கொல்லப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? திமுகவுடைய எதிரிகள் அவங்க, எதிரணியில இருக்கவங்க தான் கொல்லப்படுறாங்க. திமுகவுடைய எதிரிகளாக. இந்த சேலத்துல இருந்தாரு இல்லைங்களா அதிமுக, அதுக்கு திமுகவை சார்ந்த ஒருத்தருக்கு தொடர்பு இருக்குன்னு வழக்கு போட்டாங்க. அதிமுகனாக திமுக தான் கொண்டாடுவாங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல வந்து திமுக காரன் படிச்சாங்க. அவங்க ஆட்சி தானே நடந்தது. சாத்தாங்குளத்துல திமுக போலீஸ் தான் அடிச்சு கொண்டுச்சா. கடைசியில் பழனிசாமி எவ்வளவு போராடினார் அவங்கள காப்பாற்ற. கேஸை எடுக்கூடாம பண்ணாரு. எல்லா காலத்திலும் நடக்கிறதுங்க. இதுல அவங்க காலத்துல நடக்குது, இவங்க காலத்துல நடக்குதுங்கிற கதையெல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா திமுக மேல படைப்பட்டுப்பாங்க, அவ்வளவுதான். ஆக இன்னைக்கு ஒண்ணு புரியுது, பல மீடியாக்கள் ஒன்னா சேர்ந்து திமுகவுக்கு எதிராக நடக்கணும். கொஞ்ச நாள்லயே கள்ளச்சாராயம் வரணும், படுகொலை, அது இது. ஆமாங்க, கரெக்டுங்க. நான் முதல் முறையா கேள்விப்படுறேன், எனக்கு 80 வயசுல கள்ளச்சாராயத்தால மக்கள் இறந்தார்கள்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். இது ஒரு நடந்ததே இல்லையே இந்தியாவில், இல்லை உலகத்திலேயே. கள்ளச்சாராயம்னு ஒண்ணு கிடையாதுங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தானே வந்து கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் எத்தனை தடவை நடந்தது? கள்ளச்சாராயம் வந்து எத்தனை தடவை நடந்தது? இவங்க ஆட்சிக்கு வந்து அதிமுக ஆட்சியில் நடக்கலையே கள்ளச்சாராயம். டாஸ்மாக் ஏன் கொண்டா, அந்த மாதிரி ஏன் கொண்டுச்சு? கள்ளச்சாராயம் காய்ச்சதுனால கொண்டுச்சு. எம்ஜிஆர் வந்து மது விலக்கு ரத்து பண்ணிட்டு கடை திறந்தாரு. கள்ளச்சாராயம் நிறுத்த முடியாம தான் நிறுத்தினாரு. எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்த போது பண்ணாரா? அதை இல்ல தெரிஞ்சுக்கிட்ட கேட்கறேன். நீங்க சொல்லுவீங்களா எம்ஜிஆர் திமுகவில் இருந்த போது பண்ணாருன்னு? நீங்க அதுக்காக சொல்றேன். யார் பண்ணா? கலைஞர் மூடினார் கடைய, திருப்பி திறந்தது எம்ஜிஆர் தான் திறந்தாரு. ஏன் திறந்தாரு? ஜெயலலிதா ஏன் அந்த அந்த கடைக்கும் மேல வந்து பாரே நான் நடத்துறேன் ஏன் கொண்டு வந்தாங்க? இல்லை ஒருவேளை கருணாநிதி தான் சாராயத்தை கண்டுபிடிச்சாரோ? ஒருவேளை அது கூட இருந்தாலும். இவ்வளவு சொல்லிட்டீங்கன்னா அதையும் சொல்லி இல்லாம கலைஞர் தாங்க முதல் சாராயமே காய்ச்சினாரு அப்படின்னு சொல்லிட்டு போலாங்க. ஈஸியா படும் இல்ல. அசுரன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அசுரர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நரகாசுரன், பத்மாசுரன், இது மாதிரி அசுரர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அசுரன்னா குடிக்காதவன் அர்த்தம். சுராபானங்கிற சாராயத்தை குடிக்காதவர்கள் அசுரர்கள், குடிப்பவர்கள் கடவுள்கள். இந்திர லோகத்துல உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கப்படுவது சோமபானமும் சுராபானமும். அங்கே கேபரே ஆடுறதுக்காக ரம்பை, ஊர்வசி, திலோத்தமா, மேனகா 4 பேர் கேபரே தண்ணி அடிச்சுட்டு கேபரே பார்க்கலாம். அவங்கெல்லாம் தேவர்கள், கடவுள்கள், கெட்ட மோசமானவர்கள், அழிக்கப்பட வேண்டிய அசுரர்கள். குடிக்க மாட்டோம். காலாகாலமா உள்ளதுங்க. அசுரர்கள்ங்கிறதே குடிக்காதவன் அசுரன், குடிக்கிறவன் கடவுள். அதுதான் இந்து மதம், சனாதன தர்மம். ஆனா இதெல்லாம் கள்ளச்சாராய வழக்கெல்லாம் இன்னைக்கு சொல்லாதீங்க. யாதவயனை ஏன் அழிஞ்சது தெரியுமா உங்களுக்கு? துவாரகையில கூட்டு போய் காட்டுவாங்க. மோடி கடலுக்கு அடியில் உட்காந்து துவாரகையை பார்த்தான்னு ஒரு போஸ்ட் போட்டாங்கல்ல. அந்த துவாரகை குஜராத்தில் தான் இருக்கு. அந்த துவாரகை எப்படி உள்ள கடலுக்குள்ளார போச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? மகாபாரதத்தை எடுத்து படிச்சு பாருங்க. யாதவ இனமே குடிச்சுப்புட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அந்த இனமே அழிஞ்சுது. அப்ப கடல் பொங்கி துவாரகை கடலுக்குள்ளார போயிடுச்சு. ஆக மகாபாரதத்துல ஒரு இனம் அழிஞ்சதுக்கே காரணம் குடின்றான். திரும்ப கருணாநிதி தான் சாராயம் காய்ச்சானார் நீங்க சொல்றீங்க. அதுக்காக தான்